ஹலோ, சண்டை பாட்டி பேசுகிறேன். ஒரு ஜமீன், அந்த ஜமீனில் ஒரு 50 வருஷமாக 2 பேர் போட்டி போட்டு நானா நீயா அப்படின்னு ஆண்டுன்னு இருக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் வரேன், 3வது ஆள். நான் வரும்போது அவங்களுக்கு மிஞ்சி இருக்கிற சாமர்த்தியம் பணம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் எனக்கு வேணும் இல்லை. நான் 3வது ஆளாக நிற்கும்போது அவங்க செய்கிறதோடு நான் அதிசயமாகவும் மக்களுக்கு உபகாரமாகவும் இருக்கிற விஷயம் செய்யணும். அதுக்கு நான் நல்ல ஒரு திட்டமிடல் எனக்கு தேவை. அது இல்லாமல் கொடிய வேலை நடந்து போச்சு. கோதுமை விளைஞ்சி நிற்கும்போது அதில் காற்று எப்படி இருக்கும், இறுகிக்கிட்டு அப்படியே அலமோதுற மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தேன். தாங்க முடியல. திட்டமிட்டு நீ 3வது ஆள் வரணும். அந்த 3வது ஆளோட அந்த சம்பவம் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போகும்போது, அம்மா வயிற்றில் இருக்கும்போது இருட்டு தெரியுமே, அந்த மாதிரி நடப்பணமாக தானே வீட்டுக்கு போயிருப்பேன். நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறவன் புத்திசாலித்தனமாக சொல்லித்தரணும். நம்மளுக்கு ஒரு 60 வருஷத்துக்கு முந்தி இந்த ஜமீன் ஆண்ட ஒரு ஆள் அவ்வளோ படித்தவர் கிடையாது. எனக்கு அவருக்கு புத்தி சொல்லி கொடுத்தவர் ஒரு குடிசை வாரியத்தில் இருந்தவர். புத்தி சொல்லி தர்றதுக்கும் நல்லா நடக்கணும்னு சொல்லி தர்றதுக்கும் ஆளை நம்ம வச்சுருக்கணும். ஒன்றும் வேணாம், ஒரு டீ கடை நடத்தினவர். மாபெரும் 3 சக்தி இந்தியாவுக்கு வெளியில் அவங்கள எவ்வளோ தரணம் பண்ணி நடத்திட்டு போகுது பாரு. இருக்கிற மரத்தையே வெட்டினா அப்புறம் எப்படி சரியாகும்? நம்ம ஒரு மரத்தை நம்மளுக்கு தந்தது ஆள்ற இடத்துல இருக்கிற மரத்தையே குறை சொல்லக்கூடாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாதான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். இன்னொருத்தரோட இதில் தான் நம்ம இருக்கோன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் குறை சொல்லி நான் அந்த இடத்துல எப்படி பழப்பேன்? நீ இப்படி தானே நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆனால் நடக்கிற நேரத்தில் நம்ம செயலில் செய்தாலும் பேச்சில் விரோதம் பண்ணிக்கக்கூடாது. எல்லோரும் விரோதம் பண்ணிவிட்டு நான் எப்படி அந்த ஊரில் வாழ்வேன்? நான் யாருக்கோசம் வாழற? அப்புறம் புத்திசாலி தரமாக இனியாவது பிழைக்கும். இதுதான் நான் நல்லா சொல்ல முடியும். நான் இது சொல்கிறதுக்கு ஒரு பையன் எனக்கு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறான். குழிக்கு போகிற நீ எதுக்கு பேசுகிற? என்ன பேசுகிறது? நான் அந்த அனுபவம் தான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம். அதனால் நல்ல ஒரு ஆலோசனைகரை வச்சு புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் தான் முன்னுக்கு போக முடியும். இதை விட்டுட்டு அது அப்படி இது இப்படி எல்லாரையும் விரோதம் பண்ணால் நம்மளால் போக முடியாது. நம்ம அந்த லட்சியத்தில் அடையணும்னா எப்படி போகணுமோ அப்படி போய் பிடிச்சதான். இந்த 3வது ஆள் 2 பேருக்கும் மிஞ்சி வரணும்னா அவங்களோட டபுள் 60 ஆளை நம்ம வேலை செய்யணும். அப்போ தான் வர முடியும். வீட்டுக்கு நீ எப்படி போயிருப்ப? அந்த இடத்துல இது ஒரு 20 வருஷத்துக்கு மீது 16 வருஷத்துக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. இது ஜமீன் நடத்தின்னு இருந்தாங்க. அந்த அம்மாவை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விரோதியை உள்ளே அந்த சாவு பார்க்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டம் பண்ணாங்க பாரு. இந்த கூட்டம் பண்ணுறதெல்லாம் இந்த ஜமீன் இருக்கிறவங்களுக்கு புதுசு இல்லை. இப்போ 3வது ஆள் நீ வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நல்ல சிந்தித்து செயல்பட்டு சொல்லித்தர்ற ஆலோசகரை நீ வச்சுருக்கணும்.